2009 ஈழத்துல இனப்படுகொலை செய்த காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து களமாடிய நாங்க எங்க? அந்த 2009 இனப்படுகொலை செய்த காங்கிரஸ் கட்சியில இளைஞரணி பொறுப்பு கேட்ட விஜய் எங்க? கேட்டீங்களா இல்லையா? ஜோதிமணி சொல்றாங்க, ஜோதிமணி சொல்றாங்க. இன்றைக்கும் ராகுல் காந்தியோடு இணக்கமாக இருப்பது யாரு? ராகுல் காந்தி வாரிசு அரசியல் செய்கிறார் இல்லையா? திமுக செய்து. உங்களால உங்க தலைவர் விஜய் ராகுல் காந்தி வாரிசு அரசியல், சோனியா காந்தி இந்த பிரியங்கா காந்தி வாரிசு அரசியல் பேசுவாரா? ஈழத்தில் இனப்படுகொலை செய்து காங்கிரஸ் என்று பேசுவாரா? அந்த இரட்டை நிலைப்பாடு எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு ஒரே நிலைப்பாடு, தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. இறுதியாக முடிச்சிடும். வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி. இந்த முறை மகிழ்ச்சியா பயிற்சியா? நாம் தமிழர் கட்சி வாக்குகள் தாவேக்காக்கு போயிரும், நாம் தமிழர் கட்சி ஓட்டுகள் அதிமுக போயிரும், நாம் தமிழர் கட்சி ஓட்டுகள் திமுக போயிரும் சொல்லி ஆருடங்கள், ஜாதகங்கள், ஜோதிடங்கள் பார்க்கப்படுகிறது. 2016 1.1 விழுக்காடு, 2019 4 விழுக்காடு, 2021 7 விழுக்காடு, 2024 கிட்டத்தட்ட 8.2 விழுக்காடு. நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறவன் தற்குறியோ கூமுட்டையோ கிடையாது. நாம் கட்சிக்கு ஓட்டு போடுவன் தேசிய தலைவர், எங்கள் உயிர் அண்ணன் மேதகவே பிரபாகரனை தலைவராக ஏற்றுக்கொண்டவன். தலைவர் பிரபாகரனை தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒருத்தன், தமிழ் தேசியத்தை உயிராக நேசிக்கக்கூடியவன். எங்களுடைய ரெட்டமலை சீனிவாசனாரையும், அயோத்தாச பண்டிதரையும், கருணவீர காமராஜரையும், ஜீவானந்தையும், சிங்கார வேலரையும், எங்களுடைய கலியபெருமாளையும் தமிழரசனையும் தூக்கி சுமந்தவன் ஒருபோதும் வேற கட்சிக்கு ஓட்டு போட மாட்டான். நாம் கட்சிக்கு விடுகிற வாக்குல ஒத்த ஓட்ட கூட தமிழ்நாட்டில் எவனாலும் பிடிக்க முடியாது. இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது கொள்கையற்ற இந்த கூட்டத்திற்கும் கொள்கையுள்ள நாம் கட்சிக்குமான போட்டி. ஊழலை செய்கிற அந்த கட்சிக்கும் ஊழலை ஒழிக்க எங்களுக்குமான போட்டி. பெரியார் தான் படிக்க வச்சாரு அந்த பக்கம், பெரியார் இல்ல காமராஜர் படிக்க வச்சாரு இந்த பக்கம். பெரியார் மட்டுமே தலைவர் அந்த பக்கம், பெரியார் இல்லையா எங்களுக்கு ரெட்டமலை சீனிவாசன், அயோத்தாச பண்டிதர், ஜீவானந்தம், சிங்காரவேலர், வ.உ.சி., முத்துராமலிங்க தேவர், காமராஜர், கக்கன், எங்களுடைய சீப ஆதித்தார் எல்லோரும் பெரியார் இந்த பக்கம் என்கிற போட்டி தான் இங்க. தத்துவ போட்டிக்கும் தம்பி சொன்னது போல தற்குறிக்குமான போட்டி தான். ரசிகருக்கு நான் தற்குறி சொல்ல, தம்பி சொன்னாப்ல, நான் தற்குறி என்று ஒருபோதும் சொல்ல மாட்டேன். விஜய் அவர்கள் விஜயே சொன்னதுக்கு அப்புறம் நான் அவரை தற்கொலை ஒருபோது அவங்களை அறிவாளியாக இருந்து போட்டோம். அதனால இது சித்தாந்தத்திற்கும் சினிமாக்காரருக்குமான போட்டி. எங்களை சினிமாக்காரன் சொன்னாரு, நானோ தம்பி இடுமானம் கார்த்திகோ சீமான் ரசிகர் மன்ற தலைவராக இருந்து வரல, புசியானது போல வரல. சீமானுக்கு ரசிகர் மன்ற ஆரம்பிச்சு திருநெல்வேலியில போஸ்டர் ஒட்டி வரல. எங்க அண்ணன் சீமான் திரையிலிருந்து வரல, சிறையிலிருந்து வருகிறாரு. என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதற்காக தேசிய பாதுகாப்பு சட்டம், என் தலைவன் பிரபாகரன் என்று சொன்னதற்காக தேசிய பாதுகாப்பு சட்டம். 3 முறை தமிழ்நாட்டில், இந்தியாவிலே ஓராண்டு 3 முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட ஒரே தலைவன் எங்க அண்ணன் சீமான். 250 வழக்கு முடிச்சிட, 250 வழக்கு